3000 ரூபாய்க்கு அதிகமாக பொருட்களை வாங்குவோருக்கு இது கிடையாது. கடைநிலை ஏழை கூட USSD ஃபீச்சர் போன், எளிமையான போன் ஆகியவற்றை பயன்படுத்தி பொருட்களை வாங்க முடியும், அவற்றை விற்க முடியும், தொகையை செலுத்த முடியும். இவர்கள் அனைவருமே இந்த திட்டத்தால் பயன்பெறுவார்கள். கிராம பகுதிகளில் இருப்போர் AEPS வாயிலாக பொருட்களை வாங்கவோ விற்கவோ முடியும், பரிசுகளை வெல்லவும் முடியும். இன்று பாரதத்தில் சுமார் 30 கோடி ரூபே அட்டைகள் இருக்கின்றன என்பதும், அவற்றில் 20 கோடி அட்டைகள் ஏழை குடும்பங்கள் ஜன்தன் கணக்கு வைத்திருப்பவர்களுடையவை என்பது பலருக்கு ஆச்சரியத்தை ஏற்படுத்தலாம். இந்த 30 கோடி மக்கள் உடனடியாக இந்த பரிசு திட்டத்தில் பங்கெடுக்க முடியும். நாட்டு மக்கள் இந்த வழிமுறையில் நாட்டம் கொள்வார்கள் என்பதிலும், தங்கள் அக்கம்பக்கம் இருக்கும் இளைஞர்களிடம் தேவையான தகவல்களை பெற்று ஆர்வத்துடன் ஈடுபடுவார்கள் என்பதை நான் உறுதியாக நம்புகிறேன். அட, இதென்ன பெரிய விஷயம்! உங்கள் குடும்பத்திலேயே கூட 10வது 12வது படித்த பிள்ளை இருந்தால் அவர்களுக்கே கூட இந்த பயன்பாடுகள் பற்றி நன்கு தெரிந்திருக்குமே. அவர்கள் உங்களுக்கு கற்றுத்தந்து விடுவார்களே. இது மிகவும் எளிமையானது. நீங்கள் உங்கள் மொபைல் போனில் வாட்ஸ்அப் மூலம் தகவல் அனுப்புவது போல இது எளிமையானது. எனக்கு பிரியமான நாட்டு மக்களே, நாட்டில் தொழில்நுட்பத்தை எப்படி பயன்படுத்துவது, மின்னணு முறையில் பணத்தை எப்படி செலுத்துவது, ஆன்லைன் மூலம் தொகையை எப்படி செலுத்துவது ஆகியவை தொடர்பாக விழிப்புணர்வு வேகமாக பரவி வருவதை காணும்போது எனக்கு மிகவும் மகிழ்ச்சியாக இருக்கிறது. கடந்த சில நாட்களாக ரொக்கமில்லா வியாபாரம் என்பது 200 முதல் 300% வரை வளர்ச்சி கண்டிருக்கிறது. இதை மேலும் முன்னெடுத்துச் செல்ல பாரத அரசு மிகப்பெரிய முடிவு ஒன்றை எடுத்திருக்கிறது. இந்த தீர்மானம் எத்தனை பெரியது என்பதை வியாபாரிகள் மிக நன்றாக தெரிந்து கொண்டிருக்கிறார்கள். எந்த வியாபாரி டிஜிட்டல் முறையில் கொடுக்கல் வாங்கல்களை செய்கிறாரோ, தனது வியாபாரத்தில் ரொக்க பயன்பாட்டுக்கு பதிலாக ஆன்லைன் முறையில் தொகை செலுத்தி வருகிறாரோ, அப்படிப்பட்ட வியாபாரிகளுக்கு வருமான வரி சலுகைகள் அளிக்கப்பட்டிருக்கின்றன. நான் நாட்டின் அனைத்து மாநிலங்களுக்கும் யூனியன் பிரதேசங்களுக்கும் என் பாராட்டுதல்களை தெரிவித்துக் கொள்கிறேன். அனைவரும் தத்தமது வழிகளில் அந்த இயக்கத்தை முன்னெடுத்துச் சென்றிருக்கின்றார்கள். ஆந்திர பிரதேசத்தின் முதல்வர் சந்திரபாபு நாயுடு அவர்கள் தலைமையில் ஒரு குழு உருவாக்கப்பட்டு அவர்கள் பல திட்டங்கள் குறித்து பரிசீலனை செய்து வருகின்றார்கள். அதே வேளையில் அரசுகளுமே கூட தங்கள் வகைகளில் பல திட்டங்களை தொடக்கி இருக்கின்றார்கள், அமல்படுத்தியும் வருகிறார்கள். சொத்து வரி, வியாபார உரிம கட்டணம் ஆகியவற்றை டிஜிட்டல் முறையில் செலுத்துவோருக்கு 10% வரி விலக்கு அளிக்கப்படும் என்று அசாம் மாநில அரசு அறிவித்திருப்பதாக எனக்கு தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. கிராமப்புற வங்கிகளின் கிளைகள் தங்களின் 75% கணக்குதாரர்களை கொண்டு ஜனவரி முதல் மார்ச் முடிய குறைந்தபட்சம் 2 டிஜிட்டல் பரிவர்த்தனைகளை செய்தால் அரசு தரப்பிலிருந்து 50,000 ரூபாய் வெகுமதி வழங்கப்படும். 2017ஆம் ஆண்டு மார்ச் மாதம் 31க்கு உள்ளாக 100% டிஜிட்டல் பண பரிவர்த்தனை என்ற நிலையை எட்டிய கிராமங்களுக்கு அரசு தரப்பிலிருந்து டிஜி பண பரிவர்த்தனைக்கான உன்னதமான பஞ்சாயத்து என்ற வகையில் 5 லட்சம் ரூபாய் வெகுமதியாக வழங்கப்படும் என்று அந்த குழு அறிவித்திருக்கிறது. அவர்கள் விவசாயிகளுக்கு டிஜிட்டல் விவசாய சிரோமணி என்ற ஒரு திட்டத்தையும் தீர்மானித்திருக்கிறார்கள். விதையும் உரமும் வாங்க முழுமையாக டிஜிட்டல் முறையில் தொகை செலுத்தும் 10 முதன்மை விவசாயிகளுக்கு தலா 5,000 ரூபாய் வெகுமதியாக அளிப்பதாக அசாம் மாநில அரசு முடிவு செய்திருக்கிறது. நான் அசாம் மாநில அரசுக்கு என் பாராட்டுதல்களை தெரிவிக்கும் அதே நேரத்தில் இதே போன்ற முனைப்புகள் பலவற்றை மேற்கொண்டிருக்கும் அனைத்து அரசுகளுக்கும் என் பாராட்டுதல்களை உரித்தாக்குகின்றேன். பல அமைப்புகள் கிராமப்புற ஏழை விவசாயிகளுக்கு டிஜிட்டல் முறையிலான கொடுக்கல் வாங்கலை முன்னெடுத்துச் செல்லும் வகையில் வெற்றிகரமான செயல்பாடுகளை செய்து வருகின்றன. குஜராத் நர்மதா வேலி ஃபர்டிலைசர்ஸ் அண்ட் கெமிக்கல்ஸ் நிறுவனம் முக்கியமாக உரத் தயாரிப்பில் ஈடுபட்டு வருகிறது. அவர்கள் உர விற்பனை செய்யும் இடத்தில் விவசாயிகள் வசதிக்காக 1000 பாயிண்ட் ஆஃப் சேல்ஸ் POS விற்பனை முனைய கருவிகளை அமைத்திருக்கின்றார்கள். சில நாட்களிலேயே 35,000 விவசாயிகள் 5 லட்சம் உர மூட்டைகளுக்கான தொகையை டிஜிட்டல் முறையில் செலுத்தியிருக்கின்றார்கள். இது மட்டுமல்ல,
இவை அனைத்துமே 2 வாரங்களில் செய்யப்பட்டிருக்கிறது. இதில் சுவையான விஷயம் என்னவென்றால், கடந்த ஆண்டு GNFC நிறுவனத்தின் உர விற்பனையோடு ஒப்பிடும்போது இந்த ஆண்டு 27% விற்பனையில் அதிகரிப்பு காணப்பட்டிருக்கிறது என்பதுதான். என் சகோதர சகோதரிகளே, நமது பொருளாதார அமைப்பில், நமது வாழ்க்கை முறையில் முறைசாரா துறை என்பது மிகப்பெரிய ஒன்று. இங்கே பெரும்பாலானோருக்கு உழைப்புக்கான ஊதியம், வேலைக்கான சம்பளம் ரொக்கமாக வழங்கப்பட்டு வருகிறது. இதன் காரணமாக தொழிலாளிகள் மீது அநீதி இழைக்கப்பட்டு வருவதை நாம் அனைவரும் அறிவோம். 100 ரூபாய் கிடைக்க வேண்டிய இடத்தில் 80 ரூபாயும், 80 ரூபாய் கிடைக்க வேண்டிய இடத்தில் 50 ரூபாய் கிடைப்பதோடு காப்பீடு, உடல் நலம் ஆகியவற்றின் வசதிகளிலிருந்து வஞ்சிக்கப்பட்டவர்களாக அவர்கள் இருக்கின்றார்கள். ஆனால் இப்போதோ ரொக்கமில்லா முறையில் பணம் அளிக்கப்படுகிறது. பணம் நேரடியாக வங்கிக் கணக்குகளை சென்று சேர்கிறது. ஒரு வகையில் முறைசாரா துறை இப்போது முறைசார் துறையாக மாற்றம் கண்டு வருகிறது. அநீதிக்கு ஒரு முடிவு கட்டப்பட்டு வருகிறது. பங்கு அளிக்கப்பட வேண்டிய அவல நிலை முடிவுக்கு வருகிறது. இதனால் தொழிலாளி, கைவினைஞர்கள் போன்ற ஏழை எளிய மக்களுக்கு முழு தொகையும் கிடைக்கும் வாய்ப்பு ஏற்பட்டிருக்கிறது. இது தவிர மற்ற பயன்களுக்கும் அவர்கள் சொந்தக்காரர்களாக ஆகியிருக்கின்றார்கள். நமது நாடு இளைஞர்கள் பெரும்பான்மையாக உள்ள நாடு. தொழில்நுட்பம் என்பது நமக்கு கைவந்த கலை. பாரதம் போன்ற ஒரு நாடு இந்த துறையில் அனைத்து நாடுகளை காட்டிலும் முன்னணியில் இருக்க வேண்டும். நமது இளைஞர்கள் ஸ்டார்ட் அப் மூலமாக கணிசமான முன்னேற்றங்களை கண்டிருக்கின்றார்கள். இது டிஜிட்டல் இயக்கத்துக்கான பொன்னான வாய்ப்பு. நமது இளைஞர்கள் புதிய புதிய கருத்துக்களையும் புத்தம் புதிய தொழில்நுட்பத்தோடும் நவீனமான வழிமுறைகளை துணை கொண்டும் இந்த துறைக்கு எத்தனை வலு சேர்க்க முடியுமோ அத்தனை வலு சேர்க்க வேண்டும். அதே சமயம் கருப்பு பணம், ஊழல் ஆகியவற்றிலிருந்து விடுதலை பெறும் இயக்கத்தோடும் முழு சக்தியுடன் தங்களை இணைத்துக் கொள்ளவும் வேண்டும். என் பாசமிகு நாட்டு மக்களே, உங்கள் ஆலோசனைகளை தாருங்கள், உங்கள் கருத்துக்களை தெரிவியுங்கள் என ஒவ்வொரு மாதமும் மனதின் குரலுக்கு முன்பாக உங்களிடம் நான் வேண்டுவது வழக்கம். இதன்படி பல்லாயிரக்கணக்கான கடிதங்கள் MyGovவிலும் நரேந்திர மோடி ஆப்பிலும் இந்த முறை ஆலோசனைகளாக வந்து குவிந்திருக்கின்றன. இவற்றில் 80 முதல் 90% ஆலோசனைகள் ஊழல் மற்றும் கருப்பு பண ஒழிப்பு, நாணய விலக்கல் ஆகியவற்றோடு தொடர்புடையவைகளாகவே இருக்கின்றன. இவை அனைத்தையும் பார்த்த பிறகு இவற்றை 3 விதமாக பொதுவாக வகைப்படுத்தலாம் என்று எனக்கு தோன்றுகிறது. இந்த நாணய விலக்கல் காரணமாக குடிமக்களுக்கு என்னவெல்லாம் சங்கடங்களும் கஷ்டங்களும் ஏற்பட்டு வருகிறது என்பது தொடர்பாக விரிவான முறையில் சிலர் எழுதியிருக்கின்றார்கள். இன்னொரு வகையினரோ, இத்தனை அருமையான பணி, இத்தனை சிறப்பான வேலை, நாட்டு நலன் பொருட்டு மேற்கொள்ளப்பட்ட இந்த காரியம், இத்தனை புனிதமான பணி நடைபெற்று வரும் நிலையில் பல இடங்களில் ஏய்ப்பு நடவடிக்கைகளையும் முறையற்ற செயல்பாடுகளையும் அரங்கேற்ற புதிய புதிய வழிகளை எப்படி கயவர்கள் கைகொள்கிறார்கள் என்பதை பற்றி குறிப்பிட்டிருந்தார்கள். வேறு வகையினரோ நடந்திருக்கும் நாணய விலக்கலுக்கு முழு ஆதரவு அளித்ததோடு இந்த போர் மேலும் தொடர வேண்டும் என்றும் ஊழல், கருப்பு பணம் ஆகியன முழுமையாக முடிவுக்கு கொண்டு வரப்பட வேண்டும் என்றும், இதன் பொருட்டு எத்தனை தீவிரமான முடிவுகளை மேற்கொள்ள வேண்டுமோ அவற்றையெல்லாம் மேற்கொள்ள வேண்டும் என்று வலியுறுத்தி எழுதியிருக்கின்றார்கள். என் நாட்டு மக்களான நீங்கள் இத்தனை கடிதங்களை எனக்கு எழுதி பேருதவி செய்திருக்கிறீர்கள். இதற்கு நான் நன்றி கடன் பட்டிருக்கின்றேன். மக்களே, கருப்பு பணத்தை கட்டுக்குள் கொண்டுவர மேற்கொள்ளப்பட்டிருக்கும் இந்த வழி பாராட்டுக்குரியது. குடிமக்களான எங்கள் அனைவருக்கும் சிரமங்கள் ஏற்பட்டு வருகின்றன என்பது உண்மைதான் என்றாலும் நாங்கள் அனைவரும் ஊழலுக்கு எதிரான போராட்டத்தில் களம் இறங்கி இருக்கின்றோம். இந்த போரில் நாங்கள் அளிக்கும் ஒத்துழைப்பு எங்களுக்கு மகிழ்ச்சியை அளிக்கிறது. நாங்கள் ஊழல், கருப்பு பணம் போன்றவற்றுக்கு எதிராக ராணுவ படையினர் போர் புரிவதைப் போல போரிட்டுக் கொண்டிருக்கின்றோம் என்று குருமணி கேவல் அவர்கள் MyGov தளத்தில் தனது கருத்தை பதிவு செய்திருக்கிறார். குருமணி கேவல் அவர்கள் எழுதியிருப்பது நாட்டின் ஒவ்வொரு மூலை முடுக்கெங்கும் எதிரொலிக்கும் மக்கள் குரல்.
நாம் அனைவரும் இதை அனுபவித்துக் கொண்டிருக்கின்றோம். ஆனால் பொதுமக்கள் துயரங்களை, சிரமங்களை அனுபவித்துக் கொண்டிருக்கும் போது எந்த மனிதனுக்குத்தான் துயரமாக இது இருக்காது? உங்களுக்கு எந்த அளவு துன்பம் அளிப்பதாக இது இருக்கிறதோ அதே அளவு துன்பமும் துயரமும் எனக்கும் ஏற்படுகிறது. ஆனால் ஒரு உத்தமமான இலக்கை அடைய, ஒரு உன்னதமான நோக்கத்திற்காக, தூய்மையான குறிக்கோளுக்காக நாம் அனைவரும் பணியாற்றிக் கொண்டிருக்கின்றோம். கஷ்டங்களுக்கு இடையேயும், துக்கங்களுக்கும் துயரங்களுக்கு இடையேயும் என் இனிய நாட்டு மக்கள் மன உறுதிப்பாட்டோடு திடமாக எதிர்கொண்டு வருகின்றார்கள். இவர்கள்தாம் மெய்யான மாற்றம் ஏற்படுத்தும் காரணிகள், ஏஜென்ட்ஸ் ஆஃப் சேஞ்ச். பல சிரமங்களை தாங்களே பொறுத்துக் கொண்டதோடு மட்டுமல்லாமல் மக்களை தவறான திசையில் இட்டுச் செல்லும் முயற்சியில் ஈடுபட்ட சிலருக்கு கராரான பதிலடி கொடுத்த நல்லோருக்கு நான் எனது நெஞ்சார்ந்த நன்றிகளை தெரிவித்துக் கொள்ளுகிறேன். என்னென்ன வகையான புரளிகள் பரப்பப்பட்டன! ஊழல், கருப்பு பணம் போன்றவற்றுக்கு எதிரான போருக்கு மதவாத சாயம் பூச பெரிய அளவில் முயற்சிகள் மேற்கொள்ளப்பட்டன. ரூபாய் தாளில் எழுத்துப்பிழை இருக்கிறது என்று ஒருவர் புரளி பரப்பினார். வேறு ஒருவரோ உப்பு விலை ஏறிவிட்டது என்று புரட்டை அவிழ்த்து விட்டார். இன்னொருவரோ 2000 ரூபாய் நோட்டும் 100 ரூபாய் நோட்டுமே கூட வழக்கொழிந்து போகவிருக்கின்றன என்று சரடு விட்டார். ஆனால் ரகமான ஏகப்பட்ட புரளிகளையும் புரட்டுக்களையும் பொருட்படுத்தாமல் நாட்டு மக்கள் எதற்கும் அசைந்து கொடுக்காமல் எதிர்கொண்டார்கள் என்பதை நான் கண்கூடாக கண்டேன். இது மட்டுமல்லாமல் பலர் களத்தில் குதித்து தங்கள் படைப்புத் திறனையும் புத்தி கூர்மையையும் பயன்படுத்தி புரளி பரப்புபவர்களின் முகத்திரைகளை கிழித்து போட்டார்கள். உண்மையை வெளிச்சம் போட்டு காட்டினார்கள். நான் மக்களின் இந்த வல்லமைக்கு அனந்த கோடி வணக்கங்களை தெரிவித்துக் கொள்ளுகிறேன். எனது பாசமிகு நாட்டு மக்களே, இதை நான் தெளிவாக அனுபவித்துக் கொண்டிருக்கிறேன். ஒவ்வொரு கணமும் அனுபவித்துக் கொண்டிருக்கிறேன். 125 கோடி என் நாட்டு மக்கள் என்னோடு இணைந்திருக்கும் போது சாத்தியமில்லாத ஒன்று என்று ஏதாவது இருக்க முடியுமா என்ன? மகேசனான மக்களின் ஆசிகள் இருந்தால் அது ஈசனின் ஆசிக்கு ஈடல்லவா? நான் நாட்டு மக்களுக்கு என் நன்றிகளை தெரிவித்துக் கொள்ளுகிறேன். அவர்களுக்கு என் வணக்கங்களை உரித்தாக்குகிறேன். ஊழலுக்கும் கருப்பு பணத்துக்கும் எதிரான இந்த மகா யாகத்தில் மக்கள் முழு உற்சாகத்தோடு பங்கெடுத்துக் கொண்டிருக்கின்றார்கள். நாடாளுமன்றத்தில் ஊழல், கருப்பு பணம் ஆகியவற்றுக்கு எதிராக நடைபெற்று வரும் இந்த போர் குறித்து அரசியல் கட்சிகளுக்கு அளிக்கப்படும் நிதி தொடர்பாக விரிவான முறையில் விவாதம் நடைபெறும் என்று எதிர்பார்த்து இருந்தேன். அவையில் அமர்வுகள் நடந்திருந்தால் கண்டிப்பாக இது தொடர்பான விவாதம் நடைபெற்றிருக்கும். அரசியல் கட்சிகளுக்கு அனைத்து வகையிலும் விலக்கு அளிக்கப்பட்டிருக்கிறது என்று யாரெல்லாம் புரளிகளை கலப்புகிறார்களோ அவர்கள் கூறுவது முற்றிலும் தவறு. சட்டம் என்பது அனைவருக்கும் பொதுவானது. அது தனிநபராகட்டும், அமைப்பாகட்டும் அல்லது அரசியல் கட்சியாகட்டும், அனைவரும் சட்டத்தை பின்பற்றி நடக்க வேண்டும். அப்படி நடந்தே ஆக வேண்டும். யாரெல்லாம் வெளிப்படையாக ஊழலுக்கும் கருப்பு பணத்துக்கும் ஆதரவாக செயல்பட முடியவில்லையோ அவர்கள் அரசின் குறைகளை தேடிக் கொண்டிருப்பதில் தங்கள் முழு கவனத்தையும் நேரத்தையும் செலவிட்டுக் கொண்டிருக்கின்றார்கள். ஏன் அடிக்கடி விதிமுறைகளை மாற்றிக்கொண்டே இருக்கின்றார்கள் என்ற ஒரு கேள்வியும் எழுப்பப்படுகிறது. இந்த அரசு மகேசர்களான மக்களுக்காக இயங்கும் அரசு. பொதுமக்களிடமிருந்து கருத்துக்களை தொடர்ந்து செவிமடுத்த வண்ணம் இருக்கும் முயற்சியில் அரசு ஈடுபட்டு வருகிறது. எங்கே பொதுமக்களுக்கு இடர்பாடுகள் ஏற்படுகிறது, எந்த விதி காரணமாக சிரமங்கள் ஏற்படுகின்றன, அவற்றுக்கான தீர்வை எப்படி கண்டாக முடியும், இதன் காரணமாகவே புரிந்துணர்வு கொண்ட இந்த மக்கள் நல அரசு மக்களின் சௌகரியங்களை மனதில் கொண்டு தேவைப்படும் அளவு விதிகளை மாற்றி அமைக்கிறது. இதன் மூலம் மக்களின் சிரமங்கள் குறைய வேண்டும் என்பதே அரசின் குறிக்கோள். முதல் நாளான 8ஆம் தேதி அன்றே இந்த போர் நிகரானவர்களுக்கு இடையே நடைபெறும் போர் அல்ல என்று நான் கூறியிருந்தது உங்களுக்கு நினைவிருக்கலாம். 70 ஆண்டுகளாக முறைகேடுகளும் ஊழலும் மலிந்த கயமையான செயல்பாடுகளோடு எந்த மாதிரியான சக்திகள் இணைந்திருக்கின்றன, அவற்றின் ஆற்றல் எத்தகையது என்பதெல்லாம் நன்கு தெரிந்துதான் இப்படிப்பட்ட நபர்களுக்கு எதிராக நான் போர் முரசு கொட்டினேன். அவர்களும் வாளாவிருக்கவில்லை. அரசை முறியடிக்க நாளொரு உத்தி என புதிய புதிய குயுக்திகளை கையாண்டு கொண்டு வருகிறார்கள்.
அவர்கள் புதிய புதிய உத்திகளை கையாளும் போது நாமும் அவர்கள் தீய எண்ணத்தை முறியடிக்க புதிய புதிய வழிமுறைகளை கைக்கொள்ள வேண்டியிருக்கிறது. விடாக்கண்டன் கொடாக்கண்டன் என்ற வகையில் நடைபெற்று வரும் இந்த போரில் ஊழல் பெருச்சாளிகளுக்கும் கயமையான நடைமுறைகளுக்கும் கருப்பு பணத்துக்கும் ஒரு முடிவு கட்டியே ஆக வேண்டும். மற்றொரு புறத்தில் என்ன மாதிரியான மோசமான நடைமுறைகள் கையாளப்பட்டு வருகின்றன, என்ன மாதிரியான புதிய வழிகளை பயன்படுத்தி வருகிறார்கள் என்பது குறித்தும் பலரிடமிருந்து கடிதங்கள் வந்திருக்கின்றன. என் பிரியமான நாட்டு மக்களுக்கு என் இதயம் கனிந்த நன்றிகளை நான் இந்த வேளையில் காணிக்கையாக்குகின்றேன். தினமும் புதிய புதிய நபர்கள் பிடிபட்டு வருகிறார்கள், ரூபாய் நோட்டுகள் கைப்பற்றப்பட்டு வருகின்றன, அதிரடி சோதனைகள் நிகழ்ந்த வண்ணம் இருக்கின்றன, பெரும்புள்ளிகள் சிக்கி வருகிறார்கள் என்பதை நீங்கள் இப்போது டிவியிலும் செய்தித்தாள்களிலும் பார்த்து வருகிறீர்கள் இல்லையா? இதெல்லாம் எப்படி சாத்தியமாகி இருக்கிறது? நான் இந்த ரகசியத்தை உங்களுக்கு கூறுகிறேன். ரகசியம் என்ன தெரியுமா? இந்த தகவல்கள் எல்லாம் எனக்கு மக்களான உங்களிடமிருந்துதான் கிடைத்து வருகின்றன. அரசு அமைப்பு மூலமாக கிடைக்கப்பெறும் தகவல்களை விட பல மடங்கு அதிக தகவல்கள் எளிய பொதுமக்களிடமிருந்து இப்போது கிடைத்து வருகின்றன. இதனால் தான் எங்களுக்கு அதிக அளவு வெற்றியும் கிட்டி வருகிறது. இவை அனைத்தும் எளிய பொதுமக்களின் விழிப்புணர்வு காரணமாகவே நடைபெற்று வருகிறது. என் இனிய நாட்டின் விழிப்புணர்வு மிக்க குடிமக்கள் இப்படிப்பட்ட ஊழல் முடைநாற்றத்தில் ஊறித் திளைக்கும் பெருச்சாளிகளின் முகத்திரைகளை கிழித்துப் போட என்னவெல்லாம் அபாயங்களை எதிர்கொண்டு தகவல்களை தருகிறார்கள் என்பதை யாராலும் கற்பனை கூட செய்து பார்க்க முடியாது. இப்படிப்பட்ட தகவல்களை பகிர்ந்து கொள்ள அரசு பிரத்யேகமாக ஒரு மின்னஞ்சல் முகவரியை ஏற்படுத்தி இருக்கிறது. இதைத் தவிர நீங்கள் MyGov இணையதள முகவரியிலும் அனுப்பி வைக்கலாம். அரசு நீங்கள் சுட்டிக்காட்டும் தீமைகள் போன்ற அனைத்து வகை தீமைகளுக்கு எதிராகவும் தோள் தட்டி போர் புரிய கச்சை கட்டி இருக்கிறது. உங்கள் ஒத்துழைப்பு நீங்காமல் இருக்கும்போது போர் புரிவது மிக எளிதான செயல்தானே. கடிதம் எழுதிய 3வது வகைப்பட்டவர்களும் மிகப்பெரிய எண்ணிக்கையில் இருக்கிறார்கள். மோடி அவர்களே, நீங்கள் அயர்ந்து விடாதீர்கள், தயங்கி விடாதீர்கள். எத்தனை தீவிரமான முயற்சிகளை மேற்கொள்ள வேண்டுமோ அவற்றையெல்லாம் மேற்கொள்ளுங்கள், கவலையில்லை. ஆனால் பயணிப்பது என்ற முடிவு செய்து பாதையில் கால் பதித்து விட்டால் முடிவை எட்டியே தீர வேண்டும். பின்வாங்குவது என்ற பேச்சுக்கே இடமில்லை என்று எழுதியிருக்கிறார்கள். இப்படிப்பட்ட கடிதங்களை எழுதியிருப்பவர்கள் அனைவருக்கும் நான் சிறப்பான வகையில் என் நன்றிகளை காணிக்கையாக்குகிறேன். ஏனென்றால் அவர்கள் கடிதங்களில் ஒரு வகையான நம்பிக்கையும் இருக்கிறது, ஆசிகளும் நீக்கமற நிறைந்திருக்கின்றன. இது ஒரு தொடக்கம்தான், முடிவல்ல. இந்த போரில் நாம் வெற்றி பெற்றே ஆக வேண்டும். அயர்ந்து போவது என்ற பேச்சுக்கே இடமில்லை, நின்று தாமதிப்பது என்ற எண்ணத்துக்கே வழியில்லை. எந்த விஷயத்தில் எனக்கு 125 கோடி நாட்டு மக்களின் பூரணமான நல்லாசிகள் இருக்கிறதோ அந்த விஷயத்தில் முன்வைத்த காலை பின்னெடுப்பது என்ற நினைப்புக்கே இடமில்லை. நம் நாட்டில் 1988ஆம் ஆண்டில் பினாமி சொத்து தொடர்பான ஒரு சட்டம் இயற்றப்பட்டது. ஆனால் அதற்கான விதிகள் ஏதும் இயற்றப்படவில்லை, அது அறிவிக்கை செய்யப்படவும் இல்லை, அப்படியே கிடப்பில் போடப்பட்டது என்பது உங்கள் அனைவருக்கும் தெரிந்திருக்கும். நாங்கள் அதை தூசி தட்டி வெளியில் எடுத்தோம், அதை நன்கு மேம்படுத்தி பட்டை தீட்டி பினாமி சொத்து சட்டத்தை நாங்கள் ஏற்படுத்தி இருக்கிறோம். இனிவரும் காலகட்டத்தில் அந்த சட்டமும் தனது பணியை ஆற்றத் தொடங்கும். நாட்டு நலனுக்காக, மக்கள் நலனுக்காக என்ன செய்ய வேண்டுமோ அதுவே எங்கள் முதன்மை பணியாக இருக்கும். என் நேசம் மிகுந்த நாட்டு மக்களே, கடந்த முறை மனதின் குரல் ஒலித்த போதே கூட இத்தனை இடர்களுக்கு இடையேயும் நமது விவசாயத் தோழர்கள் கடுமையான முயற்சிகளை மேற்கொண்டு விதை நடவில் கடந்த ஆண்டு ஏற்படுத்தப்பட்ட பதிவுகளை முறியடித்து சாதனைகளை புரிந்திருக்கின்றார்கள் என்று கூறியிருந்தேன். விவசாயத்துறை என்ற கண்ணோட்டத்தில் இருந்து பார்க்கும்போது இது சுபமான அறிகுறிதான். இந்த நாட்டின் தொழிலாளியாகட்டும், விவசாயியாகட்டும், இளைஞனாகட்டும், இவர்கள் அனைவரின் கடும் முயற்சிகள் நாட்டுக்கு புது மெருகேற்றி வருகின்றன.
சில நாட்கள் முன்பாக உலக பொருளாதார மேடையில் பாரதம் பல துறைகளில் தனது பெயரை பெருமிதம் நிறைந்த வகையில் பொறித்திருக்கிறது. தனித்தனி குறியீடுகள் மூலமாக உலக தரவரிசை பட்டியலில் பாரதம் முன்னேற்றம் கண்டிருக்கிறது என்பது நம் திறன்மிகு நாட்டு மக்களின் தொடர் முயற்சிகளின் பலனாகவே அமைந்திருக்கிறது. தங்கு தடையற்ற வர்த்தகம் செய்வது பற்றிய உலக வங்கி அளித்த அறிக்கையில் பாரதத்தின் தரநிலை உயர்ந்திருக்கிறது. நாம் பாரதத்தின் வர்த்தக செயல்பாடுகளை உலக செயல்பாடுகளுக்கு இணையாக ஆக்க விரைந்து முயற்சிகளை மேற்கொண்டு வருகிறோம். இதில் நமக்கு வெற்றியும் கிடைத்து வருகிறது. அன்டாட் வர்த்தகம் மற்றும் வளர்ச்சிக்கான ஐக்கிய நாடுகள் மாநாடு அளித்திருக்கும் உலக முதலீட்டு அறிக்கையின்படி 2016-18 ஆண்டுகளுக்கான தலைசிறந்த எதிர்கால பொருளாதாரங்கள் பட்டியலில் பாரதம் 3ஆம் நிலையை எட்டியிருக்கிறது. உலகம் தழுவிய போட்டித்தன்மை குறித்த உலக பொருளாதார அமைப்பின் அறிக்கையில் பாரதம் 32 இடங்களை தாண்டி உயர்ந்திருக்கிறது. 2016ஆம் ஆண்டுக்கான உலகம் தழுவிய செயல்பாட்டு குறியீட்டில் நாம் 16 இடங்கள் முன்னேறி இருக்கின்றோம். 2016ஆம் ஆண்டுக்கான உலக வங்கியின் கட்டமைப்பு சேவைகள் செயல்பாட்டு குறியீட்டில் 19 இடங்கள் முன்னேறி இருக்கின்றோம். வேறு பல அறிக்கைகளும் இதே மதிப்பீட்டையே சுட்டிக்காட்டுகின்றன. பாரதம் வேகமாக வளர்ந்து வருகிறது. என் பாசமிகு நாட்டு மக்களே, இந்த முறை நாடாளுமன்ற கூட்டத்தொடர் மீது நாட்டு மக்களின் கோபப் பார்வை படிந்தது. அனைத்து இடங்களிலும் நாடாளுமன்ற செயல்பாடுகள் தொடர்பான கோபம் வெளிப்பட்டிருக்கிறது. குடியரசுத் தலைவர், குடியரசு துணைத் தலைவர் ஆகியோர் வெளிப்படையாகவே தங்கள் அதிருப்தியை வெளிப்படுத்தினார்கள். ஆனால் இத்தகைய சூழ்நிலையிலும் கூட சில நல்ல விஷயங்கள் நடக்கும்போது மனது சந்தோஷப்படுகிறது. நாடாளுமன்றத்தின் அமளிக்கு இடையேயும் கூட நடைபெற்ற ஒரு உன்னதமான பணி மீது நாட்டின் கவனம் திரும்பவில்லை. சகோதர சகோதரிகளே, மாற்றுத்திறனாளிகள் மேம்பாடு என்ற குறிக்கோளை மனதில் கொண்டு அரசின் முயற்சி அமைந்து வந்திருக்கின்றது. இதோடு தொடர்புடைய ஒரு மசோதா இப்போது நிறைவேறியிருக்கிறது என்பதை கூறுகையில் எனக்கு சந்தோஷமும் பெருமிதமும் ஒரு சேர ஏற்படுகிறது. இதை நிறைவேற்றியதற்காக மக்களவை, மாநிலங்களவை ஆகியவற்றைச் சேர்ந்த உறுப்பினர்களுக்கு நான் என் நன்றிகளை தெரிவித்துக் கொள்ளுகிறேன். நாட்டின் கோடானுகோடு மாற்றுத்திறனாளிகள் தரப்பில் என் நன்றிகளை தெரிவித்துக் கொள்ளுகிறேன். மாற்றுத்திறனாளிகள் நலனில் இந்த அரசு முனைப்போடு இருக்கிறது. தனிப்பட்ட முறையில் நானும் இந்த நோக்கத்தை முன்னெடுத்துச் செல்லும் வகையில் அதன் வேகத்தை அதிகரிக்கும் முயற்சிகளில் ஈடுபட்டேன். மாற்றுத்திறனாளிகளுக்கு அவர்களின் உரிமையும் கௌரவமும் கிடைக்க வேண்டும் என்பதுதான் என் குறிக்கோளாக இருந்தது. பாராலிம்பிக்ஸ் போட்டிகளில் 4 பதக்கங்களை வென்று நமது முயற்சிகளுக்கும் நம்பிக்கைகளுக்கும் நமது மாற்றுத்திறன் படைத்த சகோதர சகோதரிகள் வலு சேர்த்தார்கள். அவர்கள் தங்கள் வெற்றிகள் வாயிலாக நாட்டுக்கு கௌரவத்தை மட்டும் ஈட்டித் தரவில்லை, தங்கள் திறமை வாயிலாக மக்களை ஆச்சரியக் கடலில் ஆழ்த்தவும் செய்திருக்கின்றார்கள். நமது மாற்றுத்திறன் படைத்த சகோதர சகோதரிகளும் நாட்டின் ஏனைய குடிமக்களைப் போலவே நமது விலைமதிப்பில்லாத சொத்துக்கள், விலைமதிப்பில்லாத ஆற்றல்கள். மாற்றுத்திறனாளிகள் நலன் பொருட்டு இந்த சட்டம் இயற்றப்பட்ட பின்னர் மாற்றுத்திறனாளிகளுக்கு வேலை வாய்ப்புகள் கிடைப்பது அதிகரித்திருக்கிறது. அரசு பணிகளில் இடஒதுக்கீட்டு வரையறை 4% உயர்த்தப்பட்டிருக்கிறது. இந்த சட்டம் வாயிலாக மாற்றுத்திறனாளிகள் கல்வி, வசதிகள், புகார்கள் ஆகியவற்றுக்காக சிறப்பான ஏற்பாடுகள் செய்யப்பட்டிருக்கின்றன. மாற்றுத்திறனாளிகளுக்காக கடந்த ஈராண்டுகளில் 4350 முகாம்கள் நடத்தப்பட்டிருக்கின்றன. 352 கோடி ரூபாய் செலவில் 5,80,000 மாற்றுத்திறனாளி சகோதர சகோதரிகளுக்கு கருவிகள் அளிக்கப்பட்டது என்பதிலிருந்தே மாற்றுத்திறனாளிகளிடத்தில் அரசு எந்த அளவுக்கு புரிந்துணர்வோடு இருக்கிறது என்பதை நீங்கள் உணர்ந்து கொள்ள முடியும். ஐக்கிய நாடுகள் அமைப்பின் உணர்வினை அடியொற்றி ஒரு புதிய சட்டம் இயற்றப்பட்டிருக்கிறது. முன்பெல்லாம் மாற்றுத்திறனாளிகள் 7 நிலைகளில் வகைப்படுத்தப்பட்டார்கள். ஆனால் இப்போது சட்டம் இயற்றியிருப்பதன் வாயிலாக இதை 21 விதமாக ஆக்கியிருக்கின்றோம். இதில் 14 புதிய நிலைகள் மேலும் இணைக்கப்பட்டிருக்கின்றன. சில வகை மாற்றுத்திறனாளிகளை இதில் இணைத்திருப்பதன் மூலம் அவர்களுக்கு முதன் முறையாக நீதி கிடைத்திருக்கிறது, வாய்ப்பு கிட்டியிருக்கிறது. எடுத்துக்காட்டாக தலசீமியா, பார்க்கின்சன்ஸ்
பாதிப்புகளுக்கு உள்ளானவர்களையும் பிறப்பிலேயே குட்டையான உருவம் கொண்டவர்கள் போன்றவர்களையும் இணைத்திருக்கின்றோம். என் இளைய தோழர்களே, கடந்த சில வாரங்களாக விளையாட்டு மைதானம் நமக்கு அளித்து வரும் செய்திகள் நம்மை பெருமிதத்தில் ஆழ்த்தியிருக்கிறது. ஒரு இந்தியர் என்ற முறையில் நாம் பெருமிதம் கொள்வது என்பது இயல்பான ஒன்றுதான். இந்திய கிரிக்கெட் அணி இங்கிலாந்துக்கு எதிரான டெஸ்ட் போட்டியில் 4-0 என்ற கணக்கில் வெற்றி வாகை சூடியிருக்கிறது. இதில் சில இளைய வீரர்களின் ஆட்டம் பாராட்டுக்குரியதாக அமைந்திருக்கிறது. நம் தேச இளைஞரான கருண் நாயர் 3 சதங்கள் அடித்தார். KL ராகுல் 199 ரன்கள் எடுத்தார். டெஸ்ட் கேப்டன் விராட் கோஹ்லி நன்கு பேட்டிங் செய்தது மட்டுமில்லாமல் நன்றாக தலைமையும் தாங்கினார். இந்திய கிரிக்கெட் அணியின் ஆஃப் ஸ்பின்னரான பந்துவீச்சாளர் அஸ்வினின் பெயரை சர்வதேச கிரிக்கெட் குழு ICC 2016ஆம் ஆண்டுக்கான கிரிக்கெட்டியர் ஆஃப் தி இயர் மற்றும் பெஸ்ட் டெஸ்ட் கிரிக்கெட்டியர் என அறிவித்தது. இவர்கள் அனைவருக்கும் என் பாராட்டுக்கள் பல பல. என் நல்வாழ்த்துக்கள் ஏராளம். ஹாக்கித் துறையில் 15 ஆண்டுகளுக்குப் பிறகு மிக அருமையான சிறப்பான செய்தி ஒன்று கிடைத்திருக்கிறது. ஜூனியர் ஹாக்கி அணி உலகக் கோப்பையை வென்றிருக்கிறது. இந்த சாதனையை படைத்த அனைத்து இளைய ஹாக்கி வீரர்களுக்கும் பல பல பாராட்டுக்கள். இந்த சாதனை பாரத ஹாக்கி அணியின் எதிர்காலத்துக்கான சுபமான அறிகுறியாக இருக்கிறது. கடந்த மாதம் நமது பெண் வீராங்கனைகளும் சிறப்பாக செயல்பட்டிருக்கின்றார்கள். பாரதத்தின் பெண்கள் ஹாக்கி அணி ஆசிய சாம்பியன் கோப்பையை வென்றார்கள் என்றால், சில நாட்கள் முன்பாக 18 வயதுக்கு உட்பட்டவர்களுக்கான ஆசிய கோப்பை போட்டியில் பாரதத்தின் பெண் ஹாக்கி அணி வெண்கலப் பதக்கத்தை வென்றது. நான் கிரிக்கெட் மற்றும் ஹாக்கி அணிகளைச் சேர்ந்த அனைத்து விளையாட்டு வீரர்களுக்கும் என் மனமார்ந்த பாராட்டுதல்களை தெரிவித்துக் கொள்கிறேன். என் உள்ளம் நிறைந்த நாட்டு மக்களே, 2017ஆம் ஆண்டு புதிய உற்சாகமும் புதிய பொலிவும் உடையதாக மலரட்டும். உங்கள் அனைத்து விருப்பங்களும் நிறைவேறட்டும். வளர்ச்சியின் புதிய சிகரங்களை நாம் கடந்து பயணிப்போம். அமைதியான வாழ்வு வாழ கடைநிலையில் இருக்கும் ஏழைக்கும் ஒரு வாய்ப்பு கிடைக்கட்டும். இப்படிப்பட்ட ஒரு ஆண்டாக நமது 2017ஆம் ஆண்டு முகிழ்க்கட்டும். மொட்டவிட இருக்கும் 2017ஆம் ஆண்டுக்காக நான் நாட்டு மக்கள் அனைவருக்கும் நெஞ்சம் நிறை நல்வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். மிக்க நன்றி.